மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடந்த சில காலத்திலேயே கிறிசல்டாவிடமிருந்து ஒதுங்கும் செயலில் மாதம்பட்டியார் இறங்க கடுப்பான ஜாய் கிறிசல்டா பொதுவழியில் இறங்கிவிட்டார். நீதிமன்றத்துக்கு சென்ற இந்த விவகாரத்தில் DNA பரிசோதனையும் ரங்கராஜுக்கு செய்யப்பட்டது. அதில் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்த குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என்பது உறுதியாகிறது. இந்நிலையில் பயங்கரமாக என்ஜாய் செய்து கொண்டிருக்கும் ஜாய் தமிழ்நாட்டில் பிரபலமான சமையல் கலைஞராக இருப்பவர் மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் மெஹிந்தி சர்க்கஸ் என்னும் படத்தில் நடித்திருக்கிறார். மேலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருக்கிறார். ஏற்கனவே ஸ்ருதி என்பவரை திருமணம் செய்து 2 மகன்களுக்கு தந்தையான அவருக்கு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டாவுடன் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அதனை அடுத்து சில வருடங்களுக்கு முன்பு 2 பேரும் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் நடந்த போதே ஜாய் கர்ப்பமாக இருந்தார் என கூறப்படுகிறது. சூழல் இப்படி இருக்க அவரிடமிருந்து ரங்கராஜ் விலக ஆரம்பித்தார். இதனால் கடுப்பாகி பொதுவெளிக்கு வந்து புகாரும் அளித்தார். இது தொடர்பான விசாரணையும் தொடங்கியது. இவ்விவகாரத்தில் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவுக்கு பிறந்திருக்கும் குழந்தை தன்னுடையதுதான் என்பதை DNA டெஸ்ட் மூலம் நிரூபித்தால் அந்த குழந்தையை பார்த்து கொள்ள தயார் என தெரிவித்தார். அதனை அடுத்து அவருக்கு DNA டெஸ்டும் நடத்தப்பட்டது. அதன் ரிசல்ட் நேற்று நீதிபதியிடம் வழங்கப்பட்டது. அதில் ஜாய்க்கு பிறந்திருக்கும் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தந்தை என்பது உறுதியாகிவிட்டது. அறிவியல் ரீதியாக இது உறுதி செய்யப்பட்டதால் கிறிசல்டா உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார். இந்நிலையில் அவர் சந்தோஷம் மற்றும் எமோஷனுடன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருக்கும் பதிவு ஒன்று ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அவர் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் இந்த விவகாரம் தொடர்பாக என் மனம் உணர்ச்சி வசத்தால் நிரம்பி வழிகிறது. எனது மொபைல் தொடர்ந்து ரிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது. எனது இன்ஸ்டாகிராம் முழுக்க மெசேஜ்கள் நிரம்பி வழிகிறது. நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஆழமாக தொட்டிருக்கிறது. எனக்கு கண்ணீரையும் வரவழைத்தது. இதை உங்கள் சொந்த வெற்றியாக கொண்டாடும் அளவுக்கு இத்தனை பேரை பார்க்கிறேன். உங்கள் அன்பையும் நம்பிக்கையும் என்னுடன் நின்று உறுதியையும் எப்போதும் நான் மறக்க மாட்டேன். இன்றைய இந்த வெற்றி என்னை நம்பி என்னுடன் நின்று நான் தனியாக இருக்கிறேன் என உணராதபடி செய்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமானது. நான் உணர்ச்சி வசத்தில் மெய் மறந்து இருக்கிறேன். நான் எப்போதும் நன்றியுள்ளவள். தொலைவில் இருந்தாலும் என்னை தாங்கியவர்களுக்கு நன்றி. எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது இந்த பதிவுக்கு கீழ் மேற்கண்ட ரசிகர்கள் வாழ்த்து மழையை பொழிந்து வருகிறார்கள். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.